இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, திருமலையில எங்களால ஆன்லைன்ல ரூம் புக் பண்ண முடியல, ஆஃப்லைன்ல போயிட்டு புக் பண்ணா அப்படின்னாலும் நாங்க போகக்கூடிய டைம்க்கு ரூம் இருக்குமா இருக்காதா அப்படின்றது தெரியல. இந்த மாதிரி ரூம் கிடைக்காம நாங்க சிரமப்படுறோம், வேற ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா பிரைவேட் ரூம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், திருமலையை பொறுத்த வரைக்கும் டிடிடி தேவஸ்தானம் திருமலா தேவஸ்தானத்தோட ரூம்ஸ் அப்படின்றது லிமிட்டடா தான் இருக்கு. அதுல ஒரு பார்ட் வந்து ஆன்லைன் ஓபன் பண்றாங்க, ஒரு பார்ட் வந்து ஆஃப்லைன்ல கொடுக்குறாங்க. அதனால வர எல்லாருக்குமே எங்களால ரூம் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெய்லி ஈவோ வந்து சொல்லிருக்காங்க. இதுதான் உண்மையும் கூட. இது இல்லாம, அதாவது தேவஸ்தானத்தோட அக்கமடேஷன்ஸ் இல்லாம நிறைய மடங்கள் வந்து இருக்கு. இது எல்லாமே ரிங் ரோட்ல பாத்தீங்கன்னாவே தெரியும், நிறைய மடங்கள் இருக்கு. தமிழ்நாட்டை சார்ந்த மடங்கள், அதே மாதிரி அதர் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மடங்கள் இருக்கு. ஒரு சில மடங்கள்ல சில பேருக்கு ரூம் கொடுப்பாங்க, சில டைம் வந்து ரூம் இல்ல அப்படின்றதுதான் பெரும்பாலான மடங்களை சொல்லக்கூடிய விஷயமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரெஃபரன்ஸ்ல போறது, இல்லனா யாரா டோனர்ஸ் கிட்ட வந்து நம்ம ஸ்பெஷல் கூப்பன்ஸ் இந்த மாதிரி வாங்கிட்டு போனாதான் ரூம் கிடைக்குன்ற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. சோ இன்னைக்கு நான் இந்த வீடியோல சொல்லக்கூடிய இந்த மடம் உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியில யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் முக்கியமான ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. பிரைவேட் மடங்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டே பண்ணணும், ரூம் எடுக்கணும் அப்படின்னா தேவஸ்தானத்தோட ரூம் பிரைஸை விட உங்களுக்கு அதிகமா தான் இருக்கும். இப்ப தேவஸ்தானத்தோட ரூம் ஆஃப்லைன்ல உங்களுக்கு 50 ரூபாய் ரூம், 100 ரூபாய் ரூம் இருக்கு, 1000 ரூபாய் ரூம் இருக்கு, இந்த மாதிரி இருக்குன்னா நமக்கு மடங்களை பொறுத்த வரைக்குமே 1200 1500 அதே மாதிரி ரூம்ல எத்தனை பேர் தான் ஸ்டே பண்ணணும், இந்த மாதிரி ரூல்ஸும் வந்து இருக்கு. அது எல்லாத்தையுமே உங்களுக்கு டீடைலா நான் சொல்றேன். சோ இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்ல புக் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த வெப்சைட். இது வந்து எந்த ஸ்டேட்டோட அக்கமடேஷன் அப்படின்னா கர்நாடகா டெம்பிள்ஸ் அக்கமடேஷன். ஓகேங்களா. சோ இது வந்து கவர்மெண்டோடது. நிறைய பேர் வந்து நினைக்கலாம் இது வந்து பிரைவேட் வந்து ஃபேக்கா இருக்குமா, புக் பண்ணதுக்கு அப்புறம் ரூம் இருக்காது அந்த மாதிரி. சோ ஃபர்ஸ்ட் எனக்குமே இருந்துச்சு. இதை பத்தி தருவா கேட்டுட்டு திருமலையில இருக்கக்கூடியவங்ககிட்டயும் இதை பத்தி நம்ம ரெஃபர் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம இவங்க வந்து திருமலை மட்டும் கிடையாதுங்க, மற்ற கோவில்கள் இருக்கு இல்லையா, சோ அங்கேயுமே அக்கமடேஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சோ அதுக்கான எல்லா லிங்க்குமே பாத்தீங்கன்னா இதுல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இதுல வந்து நமக்கு வந்து இங்க இருக்கிறது நமக்கு கன்னடால இருக்கனால தெரியாதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல லாங்குவேஜ்ல பாருங்க இங்கிலீஷ்னு கொடுத்துருப்பாங்க. அந்த இங்கிலீஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஹோம் பேஜ் எல்லாமே ஃபுல்லா இங்கிலீஷா வந்து கன்வெர்ட் ஆயிரும். சோ அதனால நமக்கு வந்து ஈஸியா அடுத்த ப்ராசஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப இங்கிலீஷ் நீங்க சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணுங்க பாருங்க, கர்நாடகா பிரவாசி சுத்தா அப்படின்னு சொல்லி போட்டு சவுதா அப்படின்றது திருமலால இருக்கு. அதே மாதிரி வாரணாசி, ஒவ்வொரு இடங்கள்ல இருக்க முக்கியமான கோவில்கள் திருச்சானூர்ல கூட கொடுக்குறாங்க பாருங்க. அண்ட் வேற இடங்களையுமே நமக்கு அக்கமடேஷன்ஸ் வந்து இருக்கு. அந்த பிளேஸோட டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு புக் நவ் அப்படின்னு சொல்லி பக்கத்திலே கொடுத்துருப்பாங்க. கீழ லாஸ்ட்ல ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இதுல காப்பிரைட்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட் போட்டுங்க பாருங்க, கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா. அதுல வந்து ஹிந்து ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் சேரிட்டபிள் என்டோன்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிருக்கும். இது வந்து முழுக்க கர்நாடகா கவர்மெண்டோட அக்கமடேஷன் தான் உங்களுக்கு. இவங்களுக்கு திருமலையில இருக்கக்கூடிய இடத்துல அவங்க வந்து ரூம்ஸ் வந்து கட்டிருக்காங்க, அதாவது மடங்கள் வந்து கட்டி அதுல ரூம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இப்ப ரீசெண்டா வந்து நியூ பில்டிங்ஸ் வந்து கட்டிருக்காங்க, ரீசென்ட் டேஸ்ல ஓபன் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சிருக்கு. அது ஓபன் ஆயிடுச்சுன்னா இன்னும் அதுல இருக்க ரூம் நல்லா இருக்கும். ஏன்னா பழைய பில்டிங்ல ரூம் கொஞ்சம் நார்மலா தான் இருக்கும், சுமாரா தான் இருக்கும்னு சொன்னாங்க. பட் இப்ப நியூவா கட்டிருக்கக்கூடிய பில்டிங் நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஃபியூ டேஸ்ல வந்து ஓபன் பண்ணிடுவாங்க அப்படின்ற தகவலுமே எனக்கு கிடைச்சது. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து இதுல புக் பண்றதோட ப்ரொசீஜர் வந்து பார்ப்போம். அதே மாதிரி ரூம்ல வந்து என்ன மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த பேஜ் நம்ம வந்ததுக்கு அப்புறம் இதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய திருப்பதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பாருங்க. இது திருப்பதி அவங்க மென்ஷன் பண்ணிருக்கிறது திருமலால இருக்கக்கூடிய ரூம் தான். இதுல புக் நவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ் உங்களுக்கு வந்து வரும். இது வந்து ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா திருமலா தான். இதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பாருங்க கூகுள் மேப் லிங்க் டு அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு லாஸ்ட்ல காட்டுறேன் பாருங்க, அந்த எந்த இடத்துல லொகேட் ஆயிருக்கு அந்த ரூம்ஸோட போட்டோஸ் வந்து அட்டாச் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிங் ரோடு ஆப்போசிட் டு திருமலா மியூசியம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்ல ரிங் ரோட்ல தான் இந்த லொகேஷன் வந்து இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இதுலயும் ஒரு சில போட்டோஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. சோ இதுல இருக்க முக்கியமான ரூல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன ரூல் சொல்லிருக்காங்கன்னா, சில்ட்ரன் அண்டர் ஏஜ் வந்து 12 வயசுக்கு கீழ இருக்கக்கூடிய கிட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் சொல்லிருக்காங்க. 12 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய கிட்ஸ் வந்து அடல்ட்டா தான் நாங்க வந்து கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா. சோ ஏஜ் வந்து பாத்துக்கோங்க. அதே மாதிரி ஈச் ரூம் கேன் அக்கமடேட் அப் டு 2 adults and 1 child. அதாவது ஒரு ரூம்ல ஸ்டே பண்றது வந்து 2 adults 2 பெரியவங்க ஒரு கிட்ஸ் தான் வந்து அலோ பண்ணுவோம்னு சொல்லிருக்காங்க. யூசர் கேன் புக் மேக்ஸிமம் அப் டு 2 rooms and 2 rooms can be booked for maximum 3 days. சோ நீங்க வந்து ஒரு நாள் தான் அப்படின்றதுல 2 நாள் 3 நாள் அப்படி கூட நம்ம புக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி அப் டு 2 ரூம் வரைக்கும் கூட நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். நோ ரீஃபண்ட் அண்ட் நோ கேன்சலேஷன். சோ உங்களுக்கு வந்து கேன்சலேஷன் ஆப்ஷன் வந்து கிடையாது. அதே மாதிரி ரீஃபண்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. சோ அது நீங்க புக் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தெரிஞ்சுக்கோங்க. ரீஃபண்டும் கிடையாது, கேன்சலேஷனும் கிடையாதுன்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு அடுத்த முக்கியமான பாயிண்ட் பாத்தீங்கன்னா, caution deposit has to be deposited to the manager. Please ensure that you carry the caution deposit in cash. அதாவது caution deposit வந்து நம்ம மேனேஜர் கிட்ட கேஷா பே பண்ணணும். நம்ம வெக்கேட் பண்ணும்போது அந்த கேஷ் வந்து ரீஃபண்ட் வந்து கொடுத்துருவாங்க. பட் ரூமுக்கு நம்ம பே பண்றது கேன்சல் பண்ணாலும் இதுக்கெல்லாம் வந்து ரீஃபண்ட் கிடையாது. அதே மாதிரி இன்சைட் நம்ம ரூம்க்குள்ள ஃபுட் எடுத்து போக முடியாது. செக் இன் டைம் பொறுத்த வரைக்கும் காலையில 9 மணில இருந்து அடுத்த நாள் காலையில 9 மணி வரைக்கும் அப்படிதான் அவங்க வந்து செக் இன் செக் அவுட் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா. சோ அந்த மாதிரி தான் இருக்கும். இன் கேஸ் ஆஃப் எனி கவர்மெண்ட் எமர்ஜென்சிஸ் வந்துச்சுன்னா ரூம்ஸ் வந்து கேன்சல், அதாவது அவங்களா கேன்சல் பண்ணாங்க அப்படின்னா அப்ப வந்து உங்களுக்கான மணி வந்து ரீஃபண்ட் ஆகும். சப்போஸ் வந்து இப்ப ஏதாவது ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல்ஸ் அந்த மாதிரி டைம்ல வந்து அவங்க ஸ்டேட்ல இருக்கிறவங்க ஏதாவது வந்து ஸ்டே பண்ண போறாங்க அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரீஃபண்ட் கிடைக்கும். நாமளா புக் பண்ணிட்டு கேன்சல் பண்ணா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து கிடைக்காதுன்னு சொல்லிருக்காங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்கமடேஷன் வந்து அதை பத்தின டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. சோ மைசூர் மகாராஜா அவங்க வந்து அப்போ இது பண்ண விஷயங்கள் பத்தி இதுல வந்து சொல்லிருக்காங்க. அந்த பிளேஸ் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்ற மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து அக்கமடேஷனோட போட்டோஸ் வந்து அட்டாச் பண்ணிருக்காங்க. இதுல செக் பண்ணி பாக்கறனா நீங்க செக் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி வந்து நிறைய பேர் இதுல ஸ்டே பண்ணிருப்பாங்க இல்லையா, சோ அந்த அவங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த கூகுள் லிங்க்ல நீங்க போனீங்கன்னா அந்த மேப்புக்கு கீழ ஒரு போட்டோஸ் போட்டுட்டு அவங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்க பாத்துக்கலாம். புக் பண்றதுல வந்து பாருங்க ரூம் டைப்ல வந்து நம்ம கிளிக் பண்ணாலே இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் அதே மாதிரி இல்லனா இமெயில் ஐடி கொடுத்து நம்ம வந்து ஒரு சைன் அப் பண்ணிக்கணும். அதாவது ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட கூகுள் இமெயில் ஐடி இருக்கு அப்படின்னா லாகின் வித் கூகுள் கொடுத்துட்டு உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் வந்து பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம புக் பண்ண முடியும். சோ நீங்க இமெயில் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இமெயில மட்டும் நீங்க இமெயில் ஐடி செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் இமெயில் ஐடியோட பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு லோட் ஆயிரும். நீங்க புதுசா ஐடி கிரியேட் பண்ண தேவையில்லை. இதுல வந்து ரூம் டைப்ல போயிட்டு நீங்க நான் ஏசி ரூம் வித் கிங் சைஸ் பெட்டா இல்லனா நான் ஏசி ரூம் வித் கார்னர் ரூம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ ரெண்டுமே பாத்தீங்கன்னா நான் ஏசி தான் சொல்லிருக்காங்க. இதுல நீங்க வந்து செக் இன் டேட் வந்து செலக்ட் பண்ணணும். இதுல பிப்ரவரியில பாருங்க உங்களுக்கு 19ஆம் தேதி கிரீன்ல இருக்கிற எல்லாமே ரூம்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி மார்ச் கிளிக் பண்ணீங்கன்னா மார்ச்லயும் பெரும்பாலான டேட்ஸ்க்கு நமக்கு ரூம்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து ஏப்ரல் மாசம். சோ அதுவும் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரூம்ஸ் அவைலபிள் இருக்கு. கிரீன்ல இருக்க டேட்டும் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம்.
இதுல வந்து மத்த நாட்களுக்கு பாத்தீங்கன்னா ரூம் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. சோ அதனால ரூம் உங்களுக்கு காட்டல. இதே வந்து பாருங்க, நான் ரூம் வந்து ஏப்ரல் 2க்கு செலக்ட் பண்றேன். அதுல 19 ரூம்ஸ் இருக்கு. சோ செக் இன் டேட் இதுல நீங்க செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி செக் அவுட் இன்னைக்கு அடுத்த நாளே கூட கொடுத்துக்கலாம். 2ஆம் தேதி கொடுத்துருக்கேன், 3ஆம் தேதி வந்து செக் அவுட் டேட்டா கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து செக் இன் டைம் அவங்களே போட்டுருவாங்க. சோ 9 மணில இருந்து 9 மணி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பீப்பிள்ல வந்து நம்ம எத்தனை பேர் ஸ்டே பண்ண போறோம். சோ நான் வந்து 2 பேருக்கு கொடுக்குறேன். இதுல கிட்ஸ் இருந்தாங்கன்னா நீங்க இதுல வந்து ஆட் பண்ணிக்கீங்க. இல்ல சில்ட்ரன் இல்ல அப்படின்னா நீங்க கொடுக்க தேவையில்லை. இதை கொடுத்துட்டு சர்ச் கொடுத்துக்கோங்க. சர்ச் கொடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க, இதுல வந்து உங்களுக்கு கொடுத்த ரூல்ஸ் அதுக்கு கீழ வந்து ரூமோட ஒரு போட்டோ ஆட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. சோ நம்பர் ஆஃப் பெட்ஸ் வந்து 2 இருக்கு. செக் இன் வந்து 9 AM, அடுத்த நாள் 9 AM வரைக்கும் நம்ம வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். அதாவது ஒன் டே ஃபுல்லா வரும் உங்களுக்கு. இதுல வந்து டாரிஃப் கொடுத்துருக்காங்க. சோ மொத்தமா நம்ம வந்து 1400 பே பண்ணணும். காஷ் அண்ட் டெபாசிட் இதுல சொல்லல. மேபி நம்ம வந்து ரூம் எடுக்கும்போது கொடுக்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சோ நம்பர்ஸ் இருக்கு, நீங்க வேணா கால் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த அகாமடேஷனோட நம்பர் இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. சோ இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இதுல கூட நீங்க டீடைல் கேட்கலாம், கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுல நம்ம புக் பண்ணும்போது பார்த்தோம்னா என்னென்ன டீடைல்ஸ் கொடுக்கணும்னா, மெயின் பர்சனோட நேம் வந்து கொடுக்கணும், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அவங்களோட ஏஜ், அதே மாதிரி ஜெண்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நம்ம ஐடி ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி என்ன சொல்லிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ஐடி ப்ரூஃப் வந்து நீங்க JPG இல்லனா JPEG, PNG, PDF ஃபார்மேட்ல அப்லோட் பண்ணுங்க 1 MB குள்ள அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டு புக் ரூம் we will send a OTP for first person. நீங்க புக் பண்றவங்களோட பேர், அவங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து OTP அனுப்புவாங்க. அந்த OTP நம்ம என்டர் பண்ற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. சோ சென்ட் OTP கொடுத்துட்டு என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் வந்து நம்ம செக் அவுட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும்னு சொல்லிருக்காங்க. சோ நம்ம 2 பேர் கொடுத்துருக்கனால 2 பேரோட டீடைல்ஸ் வந்து ஆட் பண்ணனும். ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ண சொல்லிருக்காங்க. OTP கொடுத்துட்டு இத டிக்ளரேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் செக் அவுட் கொடுத்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் பண்ணிட்டு ரூம் உங்களுக்கு புக் ஆயிடுச்சுன்னா அதுக்கு புக்கிங் ரிசிப்ட் வந்துரும். சோ நான் வந்து இத புக் பண்ணி பார்க்கல, ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேதர் பண்ணிட்டு மேபி யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா கவர்மெண்டோட அபிஷியல் அக்கமடேஷன் தான் உங்களுக்கு. சோ ஃபேக்ல எதுவுமே கிடையாது. சோ இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா இது புக்கிங்ல இருக்கக்கூடிய ப்ரொசீஜர். இப்போ லிங்க் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த கூகுள் மேப் லிங்க், இதுல போயிட்டு கூட நம்ம வந்து அந்த ரூமோட லொகேஷன் இதெல்லாம் பார்க்கலாம். அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி எந்த இடத்துல லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டும். சோ எனக்கு கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி வந்திருக்கு. அந்த அகாமடேஷனோட பேர் கொடுத்திருக்காங்க. இந்த மேப்ல உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கு பாருங்க. சோ அது உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இதுல வந்து போட்டோஸ் அட்டாச் பண்ணிருக்காங்க. 857 போட்டோஸ் காட்டுது. சோ இதுல போட்டோ கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க வந்து நெக்ஸ்ட் போட்டோஸ் உங்களுக்கு தெரியும். கூகுள் மேப்ல எப்படி பார்க்கலாம். ஆல்ரெடி ஸ்டே பண்ணவங்க அப்லோட் பண்ணது, அதே மாதிரி நியர்பைல இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய போட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க, கர்நாடகா ஸ்டேட் சேரிட்டிஸ் திருமலா அந்த மாதிரி இருக்கு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமென்ட் அவங்களோட அந்த சொன்ன இல்லையா, சோ அது வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே போல இதுல வந்து திருமலா அகாமடேஷன்ல ஒரு சில போட்டோஸ் வந்து அது ரிலேட்டடா கொடுத்திருக்காங்க. சோ இதுல உங்களுக்கு இந்த ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அதுல வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டே பண்ணவங்க ரிவ்யூ கொடுத்திருப்பாங்க. இந்த அகாமடேஷன் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ரிவ்யூ வந்து இருக்கும். அதுல நீங்க 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஸ்டே பண்ணிருக்கவங்க என்ன மாதிரி ரிவ்யூ வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் ரிவ்யூஸ் நிறைய இருக்கு. சோ உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா நீங்க இந்த மாதிரி எல்லாம் ரெஃபர் பண்ணிட்டு கூட நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். சோ இதுல வந்து நிறைய பேர் வந்து ஸ்டே பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிருக்காங்க. இது நானும் படிச்சு பார்த்தேன், நீங்களும் பாருங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் பட்ஸோட புக்கிங் டீடைல்ஸ். ரூம்ஸ் அவைலபிள் பொறுத்த வரைக்கும் நமக்கு அவைலபிலிட்டி இருக்கு. ஏன்னா நம்ம திருமலா ரூம்ஸ் வந்து டைரக்டா போய் எடுக்கிறது போற டைம்ல கன்ஃபார்மா கிடைக்குமா கிடைக்காதா, குழந்தை வச்சிருக்க கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ரூம் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1400 போடுறாங்க. பிளஸ் நமக்கு காஷ் அண்ட் டெபாசிட் ரீஃபண்ட் வருது. சப்போஸ் நீங்க புக் பண்ணிட்டு கேன்சல் பண்ணாலும் உங்களுக்கு இந்த அமௌண்ட் ரீஃபண்ட் வராது. TTD மாதிரி கிடையாது. TTD ரூம் நம்ம புக் பண்ணிட்டு 2 டேஸ் பிஃபோர் கேன்சல் பண்ணோம்னா ஃபுல் அமௌண்ட் ரீஃபண்ட் கிடைக்கும். சப்போஸ் ஸ்டே பண்ணலனா கூட நமக்கு அந்த ரூம் ரெண்ட் மட்டும் எடுத்துட்டு பேலன்ஸ் கொடுப்பாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். பட் இவங்க கிட்ட வந்து நமக்கு இந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் கிடைக்காது. சோ அதையும் நீங்க நோட் பண்ணிக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் கேதர் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிருக்கேன். அண்ட் இது கன்ஃபார்மா இருக்கா, இப்போ எப்படி ஸ்டேட்டஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. புதிய ரூம் வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சு, பில்டிங் ஓபன் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயம் உண்மையானதுதான். அது ஓபன் பண்ணிட்டாங்கன்னா மேபி இன்னும் கொஞ்சம் ரூம் நல்லா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பிரைவேட் ரூம் எல்லாமே பாத்தீங்கன்னா எப்படியும் 1200, 300, 400 இந்த ரேஞ்சில தான் ரூம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க.